அகில இந்தியாவிலேயே ஒரு மாபெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுவிடும் இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைத்தோம். 2ஆம் தேதி உடனடியாக மத்திய அரசாங்கம் ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் என்ற ஒரே அமைப்பை அழைத்து பேசினார்கள். ஓட்டுநர்களை அழைத்து பேசவில்லை என்பது எனக்கு சரியா தெரியாது. இருப்பினும் ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸில் ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக பல டிரைவர் ட்ரைனிங் ஸ்கூல் ஆரம்பித்திருக்கிறோம். அவர்களுக்காக பல வேலைகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். எனவே ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் என்ற அமைப்பு 86 ஆண்டுகள் 1936ஆவது ஆண்டு துவக்கப்பட்டது முகமது அலி ஜின்னாவால் லாகூரில். எனவே தொடர்ந்து இதை நாங்கள் வலியுறுத்துவதன் காரணமாக அவர்கள் அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்வதில்லை என்ற வார்த்தையை சொன்னார்கள். சொல்லியவுடனே விவரமாக சொல்லியிருக்கிறார்கள். என்னவென்றால் எந்தவித காரணத்தை கொண்டும் நாங்கள் இந்த காலகட்டத்திலே இதை 2024 subject could about to say that provision of Bharatiya Nyaya Sanhita have not yet come into force. The decision to invoke section 106/2 Bharatiya Nyaya regarding 10 years imprisonment and fine will be taken 1ஆம் தேதி 4 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரையில் எங்களிடம் சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது இதை நீங்கள் நிறுத்தி வைத்தே தர வேண்டும். only after consulting with the All India Motor Transport Congress. இது அகில இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து சங்கங்களுக்கும் அனைத்து லாரி உரிமையாளர்களுக்கும் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் தெரியும் சார். அப்புறம் ஓட்டுநர்கள் மத்தியில் மறுபடியும் இந்த ஒரு குழப்பம் வந்தது என்னன்னா, தற்காலிகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறது. அப்புறம் ஏன் இதை நிரந்தரமா அந்த பேச்சுவார்த்தையில பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்களுக்கு இருக்கு சார். இதை பத்தி ஒரு விளக்கம் சொல்ல முடியாது சார்? ஏன் தற்காலிகமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேச்சுவார்த்தையில பயன்படுத்துறாங்க? இப்போ தற்காலிகம்னா பாராளுமன்றத்திலே பாஸ் செஞ்சிருக்காங்க. இது மாதிரி பல சட்டத்தை பாஸ் செய்திருக்கிறார்கள். அதை மறுபடியும் வாபஸ் பெறணும்னா மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு போய் தான் பேச முடியுமே ஒழிய அமித்ஷா தனியாக வந்து இந்த சட்டத்தை ரத்து செய்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்நாடக மாநிலத்திலே நவம்பர் மாதம் லாரிகளுக்கு, சிறிய வண்டிகளுக்கு 12 டன் கீழே இருக்கிற வண்டிகளுக்கு, அனைத்து வண்டிகளுக்கும் லைஃப் டாக்ஸ், ஆயுட்கால வரி விதிக்கப்பட்டது. லைஃப் டாக்ஸ் போட்டாங்க. உடனடியா நாங்க அதை நிக்க வைக்கணும்னு எங்க பெடரேஷன் லெட்டர் கொடுத்தோம். வேற ஒரு சில அசோசியேஷன் வேலைக்கு 3 முறை கட்டுறோம், 4 முறை கட்டுறோம். நான் ஒத்துக்க ஒரே ஒரு பேச்சு, இதை உடனடியாக நீங்கள் அமெண்ட்மெண்ட் செய்ய வேண்டும், ரத்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று நாங்கள் சொன்னோம். உடனடியாக அதை கடிதம் கொடுத்து இந்த சட்டம் உங்கள் மீது பாயாது, அடுத்து உங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் ஒரு சரியான முடிவை எடுக்கிறோம் என்று அறிவித்தார்கள். மறுபடியும் அது சட்டசபையில் பெங்களூரில் பாஸ் செய்யப்பட்டது. கடந்த 20 நாட்களுக்கு முன்பு பெல்காம் கூட்டத்திலே, சட்டசபை கூட்டத்திலே அதை ரத்து செய்தார்கள். ரத்து செய்வதற்கு 4 மாதம் பிடித்தது. எப்பொழுது அமைச்சர் அவர்கள் சொன்னவுடனே எந்த லாரி உரிமையாளரும் டாக்ஸ் கட்டவில்லை. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லைஃப் டாக்ஸ் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எந்தவித காரணத்தை கொண்டும் நாங்கள் கட்ட மாட்டோம் என்றும் அதே மாதிரி கட்டல. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாசம் மறுபடியும் அசம்பிளில கூட்டத்தை கூட்டி அதுல அந்த சட்டத்தை வாபஸ் பெற்றார்கள். அப்புறம் ரெகுலர் ஆச்சு. அப்பவே ரெகுலர் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு இருந்தே அது அமெண்ட்மெண்ட். ஒரே ஒரு கேஸ் இது பாயாது. அவங்க சொல்லிட்டாங்களே பெண்டிங் வச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எப்படி பாயும்?
ஒரு கேஸ் எங்கனா இருக்கான்னு கேட்டாங்க, அதுக்கு யாருமே பதில் சொல்றது இல்லை. இங்க அங்க இங்க இல்ல 7 லட்சம் அபராதம் அவங்க முடியும், நாங்க ஓட்ட முடியாது, ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு புரளி. இந்த புரளியை தயவு செய்து நம்ப வேண்டாம். எவ்வளவு பெரிய லீகல் அட்வைஸ் கிட்ட போயிருக்கிறோம் நாங்க, பெரிய பெரிய அரசியல் வல்லுநர்கள் ஒப்பீனியன் கொடுக்கிறவங்க, பெரிய பெரிய ஜட்ஜஸ், எக்ஸ் ஜட்ஜஸ் கிட்ட எல்லாம் போயிருக்கிறோம். இது அப்படி சொல்ல முடியாது. உடனடியா இது அமெண்ட்மெண்ட் வைப்பாங்க, மறுபடியும் பாராளுமன்றத்தில் இது பாஸ் பண்ணி வைப்பாங்க வழியா அது வரலும் பண்ண முடியாது. உங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி தான் இதை பண்ணுவாங்க. ஏன்னா அரசாங்கம் எழுதி கொடுத்துருக்குது, கைப்பட சீல் போட்டு எழுதி கொடுத்துருக்குது. பேசுற ஒரு ஆர்டினரி ஆள் இல்ல. இந்தியாவின் ஹோம் மினிஸ்டருடைய ஜெனரல் செக்ரட்டரி, ஒரு செக்ரட்டரி தான், அவர் தான் என்டையர். ஆகையால் தயவு செய்து ஓட்டுநர்கள் குழம்ப வேண்டாம். மறுபடியும் திருப்பி 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 ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேச்ச கேட்காதீங்க. காமெண்ட்ஸ் போடுறது, பீன்ஸ் போடுறது இதெல்லாம் கரெக்ட் ஆகல. ஆகையால் தயவு செய்து அனைத்து அசோசியேஷனும் இதுல உண்மையாவே எகேன்ஸ்ட் இருக்கிறோம். நாங்க இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்றது ரொம்ப கீனா இருக்கிறோம். ஏன்னா நீங்க தயவு செஞ்சு எதுவுமே சிந்திக்க வேண்டாம்னு மறுபடியும் ஒரு முறை தாழ்வு கேட்டுக்கொள்கிறேன். அடிக்கடி இவர் நம்ம தம்பி லாரி டுடே அடிக்கடி கேட்டுக்கிறாரு. அவருக்கு இன்னும் அந்த இது இன்னும் விளங்கல போல, அவர் மனசு விட்டு போல. தயவு செய்து சத்தியமா இன்னைக்கு அதை எடுத்துருங்க வெளியே. இதுக்கு மேல அதை பத்தி திங்கிங் விட்டுடுங்க. நாங்க பார்த்து சொல்லிட்டோம் இல்லையா, நீங்க எங்களை வீட்டு ஏறி வந்து அடிக்கலாம், அது என்ன ஒரு சட்டம் தானா? நீங்க கவலைப்படுறீங்க அதை பத்தி? நானும் சொல்லிட்டுமே. ரைட்டு சார், ஓகேங்க சார். சார், அடுத்ததாக இப்போ இந்த ஒரு பேச்சுவார்த்தை, இந்த ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஓட்டுநர் சங்கங்கள் ஏதாவது ஏஎம்டிசி தொடர்பு கொண்டு இது சம்பந்தமா உங்ககிட்ட பேசியிருக்காங்களா சார்? இல்ல, எந்த ஓட்டுநர் சங்கமும் எங்ககிட்ட பேசல, தொடர்ந்து பேசல. அந்த பஞ்சாப்ல ஒரு அசோசியேஷன் பேசின உடனே இதை விளக்கம் கொடுத்த உடனே அவங்க அமைதியாயிட்டாங்க. சரி சரிங்க சார். ஒரு சில சங்கங்கள் பேச்சு நடந்தது உண்மை, எங்ககிட்ட கேட்டது உண்மை. அது மாதிரி என்னையும் பல பேர் கேட்டாங்க. பெங்களூர் இருக்கிற எங்கள் சங்கம் கேட்டாங்க, அதே மாதிரி சென்னையிலிருந்து கூட கேட்டாங்க. இது மாதிரி விளக்கம் கொடுத்தோடனே அவங்க அமைதியாயிட்டாங்க. அதை பத்தி ஒன்றும் பெருசா பேசல. இவங்க வேணுமுன்னே பொருளை கலப்புறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காரு ஒவ்வொரு ஸ்டேட்ல. அவங்க கலப்பினே இருப்பாங்க, சொல்லினே இருப்பாங்க. அதை பத்தி நம்மளுக்கு கவலை வேண்டாம், அவங்கள பத்தியும் பேச வேண்டாம். தயவு செஞ்சு எதுக்கு சும்மா ஒரு ஆர்கனைசேஷன் சரியா நடத்த முடியாது, சும்மா அதெல்லாம் ஏன் பேசணும்? அவங்கள பத்தி நாங்கள் பேசுறதுக்கு இஷ்டப்படல. ஓகே சார், ஓகேங்க சார். சார், இப்போ ஓட்டுநர் சங்கங்கள் ஏதாவது பதிவு பெற்று ஓரளவுக்கு அமைப்பு, வலுவான அமைப்பு ஏதாவது ஒன்று இருக்குதாங்க சார்? ஆல் இண்டியா இருக்கு. அந்த சங்கம் பஞ்சாப்ல இருக்கு, ஹரியானால இருக்கு, ஒரு 2-3 ஸ்டேட்ல இருக்கு. ஒரு வலுவான இயக்கம். அதுல நாங்க தான் வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். அனைவரும் முக்கியமா ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ்ல ஆங்காங்கே இருக்கின்ற சங்கத்தை எல்லாம் அழைத்து பேசி ஒரு உடைகீழ் கொண்டு வரலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். கல்கத்தாவில் நடக்கின்ற 11ஆம் தேதி கல்கத்தாவிலே நடக்கின்ற எங்கள் மேனேஜிங் கமிட்டி கூட்டத்திலே அது பற்றி விவரமாக பேசி ஒரு முடிவு எடுக்கப்படும். அப்போ விரைவில் ஓட்டுநர் சங்கங்களையும் ஏஎம்டிசி கூட இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? நிறைய இருக்கிறது. ஓட்டுநர்கள் சங்கத்தை நிறைய இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் அழைத்து பேசி சுமூகமாக அவர்களுக்கு என்ன அகில இந்திய அளவிலே எது மாதிரி அவர்களுக்கு இதற்கு மேல் இந்த இஎஸ்ஐ பிஎஃப் என்பது மிகவும் கடுமையானது. அதை இவர்களுக்கு கொடுத்தே தீர வேண்டும். இஎஸ்ஐ பிஎஃப் பண்றத லாரி உரிமையாளர்கள் தயவு செய்து அரசாங்கம் ஓட்டுநர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று 10 ஆண்டுகளாக நான் வற்புறுத்தி வருகிறேன். ஏனென்றால் நான் கிண்ணர் ஆகி டிரைவர் ஆகி இன்று ஓனராக இருக்கிறேன். அதனால எப்படி இந்த பணத்தை செலுத்தலாம், அதுக்குண்டான முறைகள் எல்லாம் எப்படி இந்த நேஷனல் பர்மிட் வாங்குறதுக்கு பண்ணுமோ அது மாதிரி எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நாங்க கொடுத்துருக்கிறோம் கவர்மெண்ட் கிட்ட. எப்படி செலுத்தலாம் இதை. அதனாலதான் பியூஷ் கோயல் அவர்கள் அன்றே 2ஆம் தேதி மாலை 8 மணியிலிருந்து 11 மணி வரையில் பேச்சுவார்த்தை எது மாதிரி கொண்டு வரலாம். 93.5% இன்சூரன்ஸ் இப்போ மத்திய அரசாங்கம் கட்டுது, 1.5% டிரைவர் கட்டணும், மீதி 4.5% லாரி உரிமையாளர் கட்டணும். கட்டினா 1 கோடி வரலாம் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இஎஸ்ஐ பிஎஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆகணும். 30 ஆண்டு 40 ஆண்டு ரிட்டையர் ஆனவங்க லைஃப் ரொம்ப படு பாதாளத்துக்கு போயிருது. லாரி ஓட்டுநர்களே, தயவு செய்து அவசியமில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி அரசாங்கத்திற்கு அவசியமில்லாத வார்த்தைகள் பொழியாதீர்கள். அரசாங்கத்துடன் இணைந்து நாம்
உங்களுக்கு செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது. இந்த காலகட்டத்திலே யாருடைய பேச்சும் நம்ப வேண்டாம். அவர்களுக்கு என்று ஒரு கொள்கை இல்லாமல் பேசுகிறார்கள். எனவே தயவு செய்து அன்பு கூர்ந்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். லாரி ஓட்டுநர்களுக்கு ஒரு சரியான முறையிலே 50 ஆண்டுகள் அவர்கள் ஓட்டுநர்கள் தொழிலிருந்து 60 ஆண்டுகளில் அவர்கள் விட்டு செல்லும் பொழுது அவர்களுக்கு ESIPF மூலியமாக அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பணம் கிடைப்பதற்குண்டான ஏற்பாடை செய்ய வேண்டும் என்று மாதம் அவர்களுக்கு பென்ஷன் கிடைக்க வேண்டும் என்ற திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று கடுமையாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் மத்திய அரசாங்கத்திடம், மாநில அரசாங்கத்திடம். எனவே தயவு செய்து அன்பார்ந்த ஓட்டுநர்கள், தயவு செய்து அன்பு கூர்ந்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். நன்றாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதற்கு முன்பு ஓட்டுநர்கள் இருக்க வேண்டும், கில்லர் இருக்கணும். கில்லருக்கு டிரைவருக்கு 2 சம்பளம் வந்துருந்துச்சு இல்லையா? இப்ப அது என்ன பண்ணோம்? டபுள் டிரைவர் இருக்கணும்னு சொன்னாங்க, 2 டிரைவர் இருக்கணும் வண்டியில அப்படின்னு சொன்னாங்க. அந்த 2 டிரைவருக்கு வேண்டிய அவசியம் இல்லை என்று அரசாங்கத்திடம் எடுத்து கூறினோம். இப்போ அந்த கிளியர் சம்பளமும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியான ஒரே பண்ணியிருக்கிறோமா இல்லையா? நாங்க இதே மாதிரிதான் உங்களுக்கு ESIPF கண்டிப்பா கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ்ல வேறு சங்கங்கள் இடையூறு பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி அவங்களுக்கு இதே பொழப்பு, வேற பொழப்பு இருக்கிறது இல்லை. அதனால யாரு இந்தியாவில் எதிர்த்து எந்த சங்கமும் இல்லை. ஒரு சில பேர் இப்போ இந்த கர்நாடக மாநிலத்திலே அறிவித்தார்களே, நேற்று 3 நாளைக்கு முன்ன ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணி 4 நாளைக்கு முன்ன ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க ஸ்ட்ரைக்கு. அன்னைக்கு இருந்தே வண்டி ஓடிட்டு இருந்துச்சு நிம்மதியா. காலவரையற்ற வேலை நிறுத்தம்னு சொன்னாங்க. 2வது நாள் ஒரு 10 பேர் சேர்ந்தாங்க. ஒரு 6-7 வண்டிக்கு கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன, 30,000 ரூபாய் கண்ணாடி. அப்புறம் என்னாச்சு? ஒண்ணு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இதுக்கு மாபெரும் வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துன்னு தென்மாநில அறிவுறுத்தல் மூலியமாக காலவரையற்ற வரையறுத்தும். எங்க இருக்கிறீங்க நீங்க? யார் இருக்கிறது? இது ரொம்ப நாளா நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். அர்த்தாச்சா? என்னமோ அவங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாங்க. அதை பத்தி எனக்கு அவசியமே இல்லை. என்ன? அதனால தயவு செஞ்சு நீங்க உங்க ஊர்ல இருக்க தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கம், ஆந்திரா லாரி உரிமையாளர் சங்கம், தெலுங்கானா லாரி உரிமையாளர் சங்கம், பாண்டிச்சேரி லாரி உரிமையாளர் சங்கம், யாராவது அந்த சங்கத்தின் வாயிலாக சேர்ந்து கலந்து கொண்டிருக்கிறார்களோ? தமிழகத்திற்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்ல வேண்டியதான், யாரோ ஒருத்தர் போக வேண்டியதான், கலந்துக்க வேண்டியதான். அவங்க பின்னால பேக்ரவுண்ட் இருக்கா? எதெல்லாம் பேக்ரவுண்ட் இருக்கா? அந்த தென்மாநில லாரி உரிமையாளர் சங்கம் கூட்டமைப்புன்னு போட்டிருக்காங்களே, வெக்கமா இருக்கா? ஏன்னா ஒரு அமைப்பு, ஒரு பத்திரிகையை கூப்பிட்டு பேசுறீங்க, பிரஸ் ரிப்போர்ட்டை கூப்பிட்டு பேசுறீங்க. உங்களுக்கு பின்னால எந்த சங்கம் இருக்குது? சங்கமே இல்லாம இண்டிவிஜுவல் நான் தென்மாநில அறிவுறுத்தல் சங்கம் போய் கலந்துக்கிறதா? அதுக்கு நான் யோசனை வேண்டாமா? எத்தனை நாளைக்கு நாங்க பேசாத இருக்க முடியும்? நானும் பல ஆண்டுகளாக நான் பேசாம இருந்தேன். அவசியமில்லாத பேச்சுவார்த்தைகள், வீரவசனம் பேசுகிறார்கள், சும்மா உதவாத பேச்சு. ஓகே சார், நன்றிங்க சார். சார் இன்னொரு சின்ன ஒரு குற்றச்சாட்டு. இதையும் கேட்டுற எதுக்கு சார்? குற்றச்சாட்டியா? ஆமா சார். சார் ஓட்டுநர் சங்கங்கள் 3ஆம் தேதி டெல்லியில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிற அறிவிச்ச ஒரு நேரத்துல 2ஆம் தேதி AMTC அவசரமா இவங்களே போய் பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இது உடைக்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டாங்கிற ஒரு ஓட்டுநர்கள். யார் கேட்டது? யார் சொன்னது? எந்த சங்கம் சொன்னது? யார் சொன்னாங்க உங்களுக்கு? பத்திரிகை நிருபர்கள் உங்களுக்கு யார் சொன்னது? ஓட்டுநர்கள் யார் சொன்னது? யாரோ சொன்னா. இதே மாதிரிதான் போய் வதந்தி. 28ஆம் தேதி 25ஆம் தேதி மேதகு ஜனாதிபதி அவர்கள் கையொப்பமிட்ட உடனே அடுத்த நாளே 27ஆம் தேதியே நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம். இது போல பார்லிமெண்ட்ல பேசின உடனே இந்த சட்டம் என்ன வருதுன்னு பார்த்தோம். 27ஆம் தேதி என் கை கிடைச்சது. உடனடியாக நாங்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்கு லாரி உரிமையாளர்கள் தயாராகி விடுவார்கள். ஆங்காங்கே பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுவிடும். உடனடியாக மத்திய அரசாங்கம் இதை எப்படியாவது இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது, இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது, இந்த சட்டத்தை இன்றிலிருந்து நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்த உடனே எங்களுடைய ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸை சேர்ந்த சங்கங்கள் பஞ்சாபிலும் மகாராஷ்டிராவிலும் ஒரிசாவிலும் 3-4 இடங்களில் காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்கு தயாராகிவிட்டார்கள். ஆங்காங்கே ஓட்டுநர்கள் வண்டிகளை கொண்டு வந்து சாலையிலே விட்டுவிட்டார்கள். அதன் விளைவு உடனடியாக மத்திய அரசாங்கம் எங்களை கேட்டுக்கொண்டது. தயவு செய்து காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்ய வேண்டாம், உங்களை அழைத்து பேசுகிறோம். தயவு செய்து 31ஆம் தேதி விட்டு 1ஆம் தேதி தயவு செய்து வாருங்கள் 2ஆம் தேதி என்று எங்களை அழைத்தார்கள். 28ஆம் தேதி
பேசின உடனே எங்களை 2-3 நாள் உங்களை கூப்பிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் தேதியை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை துவங்கி விட்டார்கள். 3ஆம் தேதி எந்த சங்கம் காலவரத்து போச்சோ என்ன சரி, ஏன் 3ஆம் தேதி விடு, இப்பயும் போனாங்களே கர்நாடக மாநிலத்திலே. அது போறதுல எதனா நியாயம் இருக்கா? சும்மா அங்கங்க கொந்தளிப்பு ஏற்படுத்தி அவங்கள கூப்பிட்டு பேசுறது, கூட்டம் கூட்டுறது, கூப்பிட்டு பேசுறது, இதனால என்ன விளைவு ஏற்பட்டது? அவசியமில்லாத செலவுகளை செய்து கொண்டு தெரிந்தார்கள். அவசியமில்லாத ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை உருவாக்கினார்கள். நான் சொன்னேனே, தமிழக லாரி உணவு சங்கத்தை சேர்ந்த தண்டராஜன் கூட விட்டாரே, உங்கள் வண்டிகளை நீங்க இயக்குங்கள், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் கலந்து பேசி ஆகிவிட்டது. ஆந்திர மாநிலத்தில் ஈஸ்வரராவும் அறிவித்து விட்டார், தெலுங்கானாவில் அறிவித்து விட்டார்கள். ஆனா அகில இந்தியாவிலே எங்கேயும் இல்லை. ஏதோ ஒரு மூலையில ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்களா? தென் மாநில லாரி உணவு சங்கம் கூட்டமைப்பு என்று சொன்னார்களே, ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்களா என்று தயவு செய்து கேட்டு பாருங்கள். மத்திய அரசாங்கத்திற்கு நாங்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்கிறோம் என்று மத்திய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார்களா அல்லது மாநில அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார்களா? லெட்டர் எழுதல. எங்க ஸ்டேட் மினிஸ்டர் கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா ஒண்ணுமே லெட்டர் வரல. கமிஷனர் கேட்டேன், முன்னாள் கேட்டா இது எதுவுமே லெட்டர் வரலையே அப்படின்றாரு. மறுபடியும் ஸ்டேட் பிரச்சனைன்றாங்க, அதனால சென்ட்ரல் பிரச்சனைன்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டா எந்த விதமான கடிதம் போய் சேரல. எப்படி? ஆகையால் தயவு செய்து ஓட்டுநர்களை குழப்பிக் கொண்டிருப்பதே ஒரு சிலருக்கு வேலையாக இருக்கிறது. தயவு செய்து ஓட்டுநர்களை மறுபடியும் கேட்டுக் கொள்கிறேன், இது அவதூறான தகவல், அவசியமில்லாத தகவல். எனவே தயவு செய்து உங்களுடைய வேலையை நீங்கள் கவனியுங்கள். உங்களை நான் நெஞ்சு கேட்டுக் கொள்கிறேன். இதற்கு மேல் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எதற்கும் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிக் கொள்கிறேன். சார், இப்போ வண்டி ஓட்டலாமா வேண்டாமான்னு இன்னும் ஒரு 10% ஓனர் கம் டிரைவர்கள்லாம் வீட்லயே உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சார். அவர்களுக்கு தாங்கள் கூறும் அது பெரிய தவறு. தயவு செஞ்சு என்னதான் ஆனாலும் 60 கோடி பேருக்கு லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன். இந்த சட்டம் பாய்ந்தால் 60 கோடி பேருக்கும் பாயுமே ஒழிய தனியாக லாரி டிரைவருக்கு பாயாது. ஏன் நாளைக்கு தமிழ்நாடு லாரி இது பஸ் ஓட்டுறாங்களே அவங்களுக்கு பாயாதா? டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு பாயாதா? அமைச்சர் வண்டியை ஓட்டிட்டு போறாங்க, தவறுலாம் எங்கன்னா இடிச்சு தர்றேன், ஹிட் அண்ட் ரன் தெரியாதா? இதெல்லாம் தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்க பெரிய எங்கன்னா ஹிட் அண்ட் ரன் ஆயிருக்க தயவு செஞ்சு மறுபடியும் திருப்பி கேட்டுக்கிறவங்கள, தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல எத்தனை பேர் இருக்கிறான்னு சொல்லுங்க. எங்கேயோ வட இந்தியாவில் தென்னிந்தியாவில் தெரியாம இடிச்சுட்டு போயிடுறது, ராத்திரி இடிச்சுட்டு போயிடுறது, இது மாதிரி நடந்திருக்க ஒழிய எங்கன்னா ஒரு கேஸ் சொல்லுங்களேன். ஒருவேளை அப்படி ஹிட் அண்ட் ரன் ஆயிருந்தா அந்த பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்று தயவு செய்து அறிவிக்க வேண்டுமே. நீங்கள் தயவு செய்து இதையெல்லாம் நம்ப வேண்டாம், வீண் புரளி. ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற பேச்சு நீங்க நம்பணும். ஏதோ நீங்களே மனசுல நினைச்சிட்டு போயிருந்தா அது ரொம்ப தப்பாயிடுது, பெரிய பலவீனம் ஆயிடும். அதனால சங்கத்துக்கு ஒரு பெரிய பலவீனம் ஆயிடும். அடிக்கடி காலவரையற்ற வேலைநிறுத்தம் சொல்றது, நாளைக்கு என்ன நினைப்பாங்க கவர்மெண்ட்ல? நாளைக்கு உண்மையாவே ஒரு காலவரையற்ற வேலைநிறுத்தம் வருதுன்னு சொன்னா அது அரசாங்கம் என்ன பண்ணும்? இது மாதிரி பிஸ்மிஸ் போனா என்ன பண்ணும்? என்டையர் கண்ட்ரி ஒன்னா சேரணும் இல்லையா? ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் லட்சக்கணக்கான, முதல்ல சொன்னேன், லட்சக்கணக்கான லாரி உரிமையாளர்கள், கோடிக்கணக்கான லாரி உரிமையாளர்கள் இருக்கிறார்கள். அதுல எப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அந்த சங்கத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. குறிப்பா இப்ப தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கம் அனைத்து மெம்பரா இருக்காங்கன்னா அதை சேர்ந்த தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மெம்பர்களும் அந்த சங்கத்தில் இருக்கிறவங்களும் ஆல் இந்தியா மெம்பர் மாதிரி தான். ஆகையால் தயவு செய்து வீண் பொருள் நம்ப வேண்டாம், இவங்களுக்கு வேற வேலை இல்லை. ஆகையால் இது மாதிரி பண்ணி பெரிய கொந்தளிப்பான்னு சொல்ல 2 நாள் குறைவு 1 கோடி 1.5 கோடி வேஸ்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். பாவம், அவசியம் இருக்கா இதெல்லாம்? ஓட்டு பயந்துனே கர்நாடகாவில் ஸ்ட்ரைக்காமே எங்க நடந்துச்சு ஸ்ட்ரைக்கு? எத்தனை மணி நின்றுச்சு? எங்க நின்றுச்சு? எப்ப நின்றுச்சு? மைசூர்ல என்னுடைய நண்பர்கள், எங்கள் சங்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஓட்டுநர்கள் மிகவும் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். எங்களை ஒரு சிலர் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறார்கள், எப்படியாவது வேலைநிறுத்தம் ஒரு நாளாவது செய்ய விடுங்கள் என்று. அதனால ஒரு நாள் செஞ்சாங்க, அடுத்த நாள் அவங்க பாட்டுக்கு வேலை போயிட்டாங்க. எந்த சங்கம் வலுவான சங்கம் என்று? லாரி ஓன சங்கம் யாருது? ஆல் இண்டியாது. லாரி ஓடாத சங்கம் யாருது? இந்த வெட்டு வச்சிருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு புரிஞ்சுங்க நீங்க தயவு செஞ்சு. இதுக்கு மேல இந்த வதந்திகளை நம்ப வேண்டாம். ஏன்னா இதுக்கு மேல நேருக்கு நேரா அழைத்து பேசுறதுக்கு தயார், சவால், இதுக்கெல்லாம் அவசியம் இல்லாதவங்களுக்கு நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இல்லை. என்ன நாகரிகம் இல்லாத தமிழ்நாடு லாரி ஓட சங்கத்தின் தலைவர் தண்டராஜ் அவர்கள் ஒரு மாதிரி பேசுறது? என்ன பண்ணிருக்காங்க சங்கத்துல?
இவருடைய சங்கத்தில் ஆக்கப்பூர்வமான பணி என்ன? நன்றாக சிந்திக்க வேண்டும். இரவு பகலாக கடுமையாக பல போராட்டங்களை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே நடத்தியிருக்கின்ற தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கம் என்று ஒரு மாபெரும் பெயர் இருக்கிறது. துப்பாக்கி சூட்டில் இருந்தார்கள் என்ற பெயர் இருக்கிறது தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கத்திற்கு. எவ்வளவு பெரிய சங்கம்! அந்த சங்கத்தையே ஒரு தரைக்குறவா பேசுறது, சிம்டாவை தரைக்குறவா பேசுறது, இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. இப்போ என் வாயக்கலவை அவசியமில்லாதவங்களுக்கு அவசியமில்லாத பேசிய எனக்கு அவசியமே இல்லை. இது பதில் சொல்ல வேண்டிய அவசியம். நிம்மதியா ஓட்டுநர்கள் அவர்கள் வேலைக்கு திரும்புமாறு தாழ்வும் கேட்டுக்கொள்கிறேன். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். न्याय संहिता की धारा 106(2) में 10 साल की सजा तथा जुर्माने के प्रावधान के बारे में वाहन चालकों की चिंता का संज्ञान लिया तथा ऑल इंडिया मोटर ट्रांसपोर्ट कांग्रेस के प्रतिनिधियों से आज 2 जनवरी 2024 को विस्तृत चर्चा की। सरकार ये बताना चाहती है कि ये नए कानून एवं प्रावधान अभी लागू नहीं हुए हैं। हम ये भी बताना चाहते हैं कि भारतीय न्याय संहिता की धारा 106(2) को लागू करने से पहले ऑल इंडिया मोटर ट्रांसपोर्ट कांग्रेस से विचार विमर्श करने के बाद ही निर्णय लिया जाएगा। हम ऑल इंडिया मोटर ट्रांसपोर्ट कांग्रेस तथा सभी वाहन चालकों से अपील करते हैं कि आप अपने अपने कामों पर वापस लौट आएं। धन्यवाद। நம்ம ஃபேஸ்புக் பேஜை 2 மாதங்களுக்கு முன்பாக ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ இதன் காரணமாக நம்ம புதிதாக அந்த சேனலில் எந்த விதமான வீடியோக்களையும் போடவும் முடியல, டெலீட் பண்ண முடியல. மொத்தத்தில் நம்ம கண்ட்ரோல்லே அது இல்லை. அதனால் மீண்டும் உடனடியாக நம்ம ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து லாரி டுடே டிவிங்கிற அதே பெயரில் மீண்டும் ஒரு ஃபேஸ்புக் சேனலை உருவாக்கிட்டோம். ஸோ அதில் இனி தொடர்ந்து வீடியோக்கள் வரும். அந்த பழைய சேனலில் போடப்பட்ட ஆபாச வீடியோக்கள் அதுக்கும் லாரி டுடேவுக்கும் சம்மந்தம் இல்லை. ஹேக்கர்ஸ் பண்ண வேலை. சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பேஜை ரெக்கவர் பண்ண முடியாதனால புது பேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம். அந்த பேஜை முற்றிலுமாக டெலீட் செய்வதற்குண்டான வேலைகளை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நண்பர்களே, இது லாரி தொழில் சார்ந்த ஒரு சேனல். இது நிறைய நண்பர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த புதிய சேனலை உடனடியாக மற்ற நண்பர்களிடம் தெரிவித்து உடனடியாக இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பழைய பேஜை அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. அன்ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டோரி காட்டாது.